ஹலோ வணக்கம் வந்தனம் சுஷ்வாகத்தம் சஸ்ரீகால் நமஸ்தே வெல்கம் டு மீ அண்ட் மை ஹார்ட்ஃபுல் குக்கிங். என்னுடைய சேனல் பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். மனசார சமைச்சாலே சமையல் டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நம்ம என்ன சமைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. ரெசிபி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். இன்றைக்கி நம்ம ஒரு அட்டகாசமான பால் பாயசம் ரெசிபி பார்க்க போகிறோம். பால் பாயசம் ரிச்சாக க்ரீமியாக இருந்தால் சூப்பராக இருக்கும். அதை நம்ம இப்போ எப்படி பண்ண போகிறோன்றது தான் இந்த ரெசிப்பியில் நம்ம பார்க்க போகிறோம். எந்த எக்ஸ்ட்ரா க்ரீமும் நம்ம சேர்க்காம பால் பாயசம் பால்லேயே க்ரீமியாக எப்படி செய்யறதுன்னு தான் இதில் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்: 10 to 15 முந்திரி பருப்பு உடைச்சது, 8 to 10 ஆல்மண்ட்ஸு, அதுவும் நான் சாப் பண்ணி வச்சுருக்கேன், 1/2 கப் வெர்மிசெல்லி, அதாவது சேமியா, 750 ml to 1 liter க்ரீமி மில்க் எடுத்திருக்கேன். ஃபுல் க்ரீம் மில்க் இங்கே எடுத்திருக்கேன் நான். கொஞ்சம் சாஃப்ரான், அது வந்து ஆப்ஷனல் தான். ஒரு பேன் எடுத்துகிட்டு அதை சூடு பண்ணிவிட்டு 1/2 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு 1/2 கப் வெர்மிசெல்லியும் சேர்த்துட்டு சேமியா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த 1/2 கப் சேமியா பால் பாயசம் செய்கிறதுக்கு 750 ml to 1 liter மில்க் வந்து தேவைப்படும். நீங்கள் வந்துட்டு 750 ml காய்ச்சின க்ரீம் மில்க்கு ஒன்றாவே சேர்த்துக்கலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் 2 பேட்சாக இல்லை 3 பேட்சாக கூட நீங்கள் வந்துட்டு சேர்த்து பொறுமையாக கலந்து விட்டுட்டே இருக்கணும். 20 to 30 மினிட்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் கலந்து விட்டுட்டே இருக்கணும் பாலை, இல்லாட்டி வந்துட்டு அடி பிடிச்சிரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஊற்றும்போது லிக்விடாக இருந்தது பால், இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அது திக்காகிட்டே இருக்குது. ஸோ அந்த கன்சிஸ்டன்சி நீங்கள் வந்துட்டு கிளறவே உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். சேமியாவும் அதோட கூட நல்லாவே வெந்துடும். அந்த பால் அடை வந்துட்டு அந்த பேனில் சைடில் வந்துட்டு ஒட்டியிருக்கும். அதை நீங்கள் வந்து ஸ்க்ராப் பண்ணி எடுத்துகிட்டே இருங்க. இல்லாட்டி சம்டைம்ஸ் அது கருகிடும், அதனால கசப்புத்தன்மை வந்துடும். சின்ன டிப்பு, நீங்கள் வந்துட்டு பால் இந்த பாயசத்துக்கு காய்ச்சும் போது கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கவே கூடாது. அப்போ தான் உங்களுக்கு அந்த க்ரீமி டேஸ்ட்டு கிடைக்கும். இந்த எந்த இடத்துலையுமே நம்ம வந்துட்டு தண்ணி ஊற்றி சேமியாவையோ இல்லை பால் காய்ச்சும் போது தண்ணி ஊற்றுறதோ எதுவுமே நம்ம இங்கே வந்துட்டு தண்ணி சேர்த்துக்கவே இல்லை. நெய்யும் அதிகமாக நம்ம இங்கே சேர்த்துக்கிறது இல்லை, இல்லாட்டி வந்துட்டு நெய் தனியாக மிதக்கும், அது நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு. இப்போ இந்த பாலோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா க்ரீமியாக திக்காக இருக்குது பார்த்திங்களா. இப்போ சேமியாவும் ரெடி ஆகிடுச்சு, வெந்துருச்சு. இப்போ சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை வந்துட்டு எப்போவுமே சேமியா எல்லாமே ரெடி ஆகி வெந்துட்ட பிறகு தான் சர்க்கரை சேர்த்துக்கணும். நான் இங்கே சர்க்கரை கம்மியாக சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த அளவு பிடிக்குமோ அந்த அளவுக்கு நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இந்த எக்ஸ்ட்ரா சுகருக்காக நான் வந்துட்டு டேட்ஸ் சேர்த்துக்க போகிறேன். இங்கே 3 ஏலக்காவை இடித்து வச்சதை சேமியா பாயசத்தில் நான் சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சமாக குங்குமப்பூ வந்துட்டு ஒரு வார்ம் மில்கில் நான் ஊற வச்சுருந்தேன், அந்த கலவையும் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இது வந்துட்டு ஆப்ஷனல் தான். டேட்ஸு பேரிச்சம்பழம் சேர்க்குறது வந்துட்டு ஹெல்தியர் ஆப்ஷன், டேஸ்ட்டாகவும் இருக்கும். உங்களுக்கு பிடிச்சதுன்னா டேட்ஸ் சேர்த்துக்கோங்க. இங்கே 4 டேட்ஸ் வந்துட்டு நான் சாப் பண்ணி வச்சுருக்கேன், டீசீட் பண்ணியும் வச்சுட்டு லாஸ்ட்டில் சேர்த்துக்கலாம். பேரிச்சம்பழம் வேகணும்னு அவசியம் கிடையாது. பாயசத்தில் இருக்கிற சூட்லேயே அது வந்துட்டு சாஃப்ட் ஆகிடும். நீங்கள் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். பால் க்ரீமி பாயசம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்துட்டு ஒரு ஃப்ரை பேனில் கொஞ்சமாக நெய்யை ஊற்றிட்டு ட்ரை நட்ஸை எல்லாமே கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் லைட்டாக சாட் பண்ணிவிட்டு பாயசத்தில் சேர்த்துக்கலாம். நெய் அதிகமாக ஊற்றிக்க வேண்டாம். 1/2 டீஸ்பூன் நெய் இந்த ட்ரை நட்ஸ் வறுக்கிறதுக்கு இருந்தால் போதும். கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வறுத்துட்டு பாயசத்தில் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த பாயசத்தை வந்துட்டு நீங்கள் கேஸ்ட்ரால்லையோ ஹாட் பேக்லையோ நீங்கள் போட்டு வச்சிங்கன்னா சீக்கிரமாக கட்டி ஆகாது. ஸோ நீங்கள் சர்வ் பண்ணும்போது அதே கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இப்போ அட்டகாசமான க்ரீமி பால் பாயசம் ரெடி. நீங்கள் இதை வந்துட்டு சூடாகவும் சாப்பிடலாம், ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சில்லுன்னு சாப்பிடலாம். ரொம்பவே அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும். மனசார சமையல் செஞ்சாலே டேஸ்ட்டாக இருக்கும், அதோட கூட தித்திப்பாகவும் இருக்கும். ப்ளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். மீண்டும் சந்திப்போம்.